கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமது மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முழு இருதயத்தோடு. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட புத்திமதிகளில் ஒன்று, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்பது. இந்த நம்பிக்கை நம்மை முற்றிலும் பரிசுத்த ஜீவியத்திற்கு நேராக நடத்தும். நாம் பரிசுத்த ஜீவியத்தில் நிலை கொண்டு முன்னேறுவதற்கு நம்முடைய விசுவாசமும் தேவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையும் மிகவும் முக்கியமானவைகள். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து கிரியை செய்கின்றன. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அவரை நம்புகிறவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். உன் நம்பிக்கை வீண் போகாது என்றெல்லாம் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை நமக்கு தைரியத்தை கொடுப்பதாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு எதிரடையானது சந்தேகம் என்றும் நாம் விரும்பாத காரியம் என்றும் அறிவோம். ஆகையால் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புவதும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுவதும் காரியங்களை வாய்க்க பண்ணும். மேலும் நம்பிக்கை என்பது நம்முடைய விசுவாச ஜீவியத்திற்கு மிகவும் அடிப்படையானது. சாலமோன் சொல்லி இருக்கிற புத்திமதியின்படி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் முற்றிலும் பரிசுத்தமாக வாழ நம் ஜீவிய பாதைகளில் எல்லாம் தேவனை நம்பி அவரை விசுவாசித்து முன்னேறுவோம். அநேக சமயங்களில் நமக்கு நடக்க வேண்டிய அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய சுய தீர்மானங்களின்படியோ அல்லது மற்றவர்களுடைய புத்திமதிகளின்படியோ தான் செய்கிறோம். ஒருவேளை அவைகள் நன்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் நாம் அவைகளை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரையே சார்ந்து நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து செயல்படுவது நமக்கு வெற்றியை கொடுக்கும். சர்வத்தையும் தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் சிருஷ்டித்து சகலத்தையும் தம்முடைய சித்தத்தின்படி ஆட்கொண்டு நடத்தி வருகிற கர்த்தர் தன்மீதே முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்து ஜீவிக்க நம்மை அழைத்திருக்கிறார். மேரி வர்கீஸ் என்கிற ஒரு பெண் வேலூர் மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது ஒரு மோட்டார் விபத்தில் பாதிக்கப்பட்டு அவளுடைய இடுப்புக்கு கீழ் பாகம் முழுவதுமாக செயலிழந்து நடக்க முடியாத நிலைமையில் சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்து படித்து முடித்தாள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனிடத்தில் முழு நம்பிக்கை உள்ளவளாக முன்னேறி வந்த நாட்களில் டாக்டர் பால் பிராண்ட் என்கிற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆவிக்குரிய காரியங்களில் அவளை உற்சாகப்படுத்தி வந்தார். அவளிடம், நீயும் அறுவை சிகிச்சையில் ஈடுபடு என்று சொல்லி, நீ கால்களினால் அல்ல கைகளினால் தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆகையால் தேவன் மேல் உன் நம்பிக்கையை வைத்து அதில் உன் பிரயாசங்களோடு முன்னேறு என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினார். அவள் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தபடியினால் கிறிஸ்துவின் மேலுள்ள தன்னுடைய திட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உழைத்து பெயர் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராகி அகில இந்திய அளவில் அநேக விருதுகளையும் பதக்கங்களையும் பெற்றாள். அவள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அது அநேக வெற்றிகளை அவளுக்கு கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தியது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.